ரம்யா வா சாப்பிட, மாமாவும் வந்துட்டான். ஐயோ சிகரெட் நாத்தம். ஏன் மாமா நீ எனக்கு மாமாவான? நீ மட்டும்தான் சிகரெட் நாத்தத்தை பத்தி பேசாம இருந்த, நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க நீங்களும் வாங்க. நம்ம ஹிஸ்டரி மேடம் கிளாஸ் எடுத்தாலே பயங்கர அறுவடி. ஆமாடி செம போ இங்கிலீஷ். அதுக்கு மேல இப்பவாது வந்தியே. இந்த அப்படி. ஏய் இந்தா. ஏய் எங்கடி என் பைக் சாவி? என்ன ஃபாலோவா? போ போ, அங்கங்க ஃபிகரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, இங்க ஃபிகரே ஃபாலோ பண்ணுது. சம்திங் ஸ்பெஷல் தாண்டி. ஓஹோ இதுதான் உன் வீடா? ஓகேடா, இனிமே அடிக்கடி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதுதான். டாடி. ஹாய் டாடி. ஹாய் ஜோதி. டாடி. என்னடா விஷயம்? ஹலோ. ஓகே. யா 1 minute, could you hold on? என்னடா ஏதாவது முக்கியமான விஷயமா? டாடி நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். Are you sure? Yeah, I don't want to disturb you now. Okay. Bye. சொல்லுங்க. என்ன பெட்டியோட நிக்கிறீங்க? ஊட்டியில இருந்து ஃபோன் வந்தது. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதான் பார்த்துட்டு வரலான்னு புறப்படுறோம். டேய் பிரசாந்த், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் உன் செல் ஒர்க் ஆகலையா? செல் ஆஃப் பண்ணிருந்தது. அதான். நீயும் வாயே எங்களோட. அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் உங்களை பார்க்க கூடாது. அதனால நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. வரேன் பிரசாந்த். டேக் கேர்ப்பா. Bye uncle. ஜோதி, இந்த உலகத்துல இருக்கியா? அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல டாடி, உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது. இத பாரு, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும். ஓகே, இப்ப வாக்கிங் போலாம் வா.
கடவுளே இந்த எலுமிச்சம்பளம் வாங்கின காசு வியாபாரம் ஓடட்டும். ஒரு கூட பழம் வாங்கியிருக்கேன், இன்னும் காசு கொடுக்க முடியல. அண்ணனே ஒரு பிளேட் கொடு. என்ன பிளேடு? ஏதோ ஒரு கருமத்தை சீக்கிரம் கொடு. கருமமா? சரி, விக்காத கருமத்தை கொடுக்க வேண்டியதான். என்னத்த பிடி பிடி. ஏடா என்னடா லாட்டரி டிக்கெட் இங்க வச்சு சொல்றல? இது ஏற்கனவே தடை பண்ணிருக்காங்கடா. இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்களா? பேப்பர்ல பாக்கலையா? பாக்கலையாப்பா. நீங்க சொல்றியா? அரிசில உனக்கும் பாத்தறேன். சொல்லுப்பா. பாக்கல உடைச்சு கொடு. அப்பா ஏற்கனவே தரேன்னு லோன் இல்லன்ட்டாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சரி விடுமாப்பா அது? கண்டிப்பா. அது எப்படி நேரா ஏன் கடைக்கு வந்த? டிக்கெட் ஓபன் பண்ண இன்னைக்கு முத ஆளா நீதான் கடை திறந்திருக்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். நீ ஒரு லக்கி மேன். கடவுளா பார்த்தாண்டா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்பா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு. ஏண்டா தம்பி, சுரண்டி எங்க கொண்டு காட்டுறது? எங்க போனா? ஆளை காணா? எங்கேயோ போனா. நல்ல வேலை சீட்டை போனா வச்சு போனானே. விழுந்தா கடை என்ன காம்பளச்சே கட்டலாம். ஏன் சார் சட்டை பிடிக்கிறீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? லாட்டரி டிக்கெட் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசாங்கம் தடை பண்ண லாட்டரி நீ திருட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கியா? சார் நீங்க ஓபன் பண்ணாங்க, பேப்பர் பார்க்கலையா? ஓபன் அரசாங்கம் தடை பண்ணும், உங்க இஷ்டத்துக்கு ஓபன் பண்ணுவீங்களா? நடரா ஸ்டேஷனுக்கு வெளியே வாடா. தம்பியை கூட்டு போறீங்க? இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? காலேஜுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா சொண்டல் லாட்டரி சொல்லிட்டு இருக்கா. என்னப்பா யோகராஜ்? ஐயோ நான் அப்படி செய்வேன். ஒரு எடுவட்ட பையன் என்னை ஏமாத்தி சிக்க வச்சுட்டு போயிட்டான். என்னை நம்புன. எப்ப பார்த்தாலும் உன் கடையில ஒரே பிரச்சனையா இருக்க. பேசாம கடையை பத்தடி தள்ளி போட்டுரு, அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். சரிண்ணே, இப்ப போலீஸ் பிடிச்சு போதும். எப்படி தள்ளி போடுறது? அண்ணே நான் இருக்கேன்ல, கடையை பத்தடி தள்ளி போட்டு நானே வந்து உடனே ஜாமீன்ல கூட்டு வந்துருவேன்ல. ஹலோ பிரசாந்த், நான் தான் அக்கா பேசுறேன்டா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பிரசாந்த். உன்னோட கவலை தான் அவங்களுக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து பிரசாந்த் எப்படி இருக்கானோ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு ஒரே பிரசாந்த் புராணம் தாண்டா பாடிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட ஒண்ணும் இல்ல, மைனர் அட்டாக்னு தான் சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சரி, அப்புறம் பண்ணு. நீ இங்கதான் இருக்கியா? ஏய் பிரசாந்த். இவளா? இது எங்க இங்க வந்தா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? பிரசாந்த், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பிரசாந்த், நீ யாரு, என்ன ஏது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஆனா உன் மேலேயும் உன் மௌனத்து மேலேயும் எனக்கு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னு கேட்க மாட்டியா? கேளுடா பிரசாந்த், ப்ளீஸ். பிரசாந்த், உனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா? நீ ஏன்டா காலேஜ்லயே ஒரு கேள்விக்குறியா இருக்க? ஆச்சரியக்குறியா இரு, இல்ல கம்மாவா இரு, இல்ல ஃபுல் ஸ்டாப்பா இரு. நீ எதுவாவும் இல்லடா. இனிமே உன் பிரச்சனைக்கு நான் தான் ஃபுல் ஸ்டாப்பா இருக்க போறேன். என்ன ஃபுல் ஸ்டாப்னு கேளுடா. எதுவுமே கேட்க மாட்டியா? சரி பிரசாந்த், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு புரிஞ்சிருக்கோன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் புரியலன்னு மட்டும் போய் சொல்லிடாத. உன்னை நான் நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் என்னை நான் மறக்க ஆரம்பிச்சேன். இது உன்கிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே என்னை பத்தி நினைக்கிறது நினைக்காதது, பழகிறது பழகாதது, பேசுறது பேசாதது உன் விருப்பம். ஆனா உன்னை விரும்புறது மட்டும்தான் என் விருப்பம்.